டோன் அவர் என்ன நினைச்சு பேசினாரோ தெரியல, பட் அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சோன்ற சாம்பார் ஆப் எனக்கு மாதிரி ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள் போஸ்டர் ஒட்டுறதும் அந்த கட்டத்தை தாண்டி வந்து நேரடியாக அரசியலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பதில் சொல்றதுமா ஆயிடுச்சு. அது ஒரு ராங் மூவோ. ஆமாம், நம்ம ஆதவர்ஷன் வந்து எப்படின்னா தனக்கு ரியாக்ஷன் வேணும், ஆக்ஷனோட ரியாக்ஷனும் வேணும்னு எதிர்பார்ப்பாப்புல. அந்த ஆக்ஷன் பெரிய இடத்துலேருந்து வந்துச்சுன்னா அவர் சைஸுக்கு லெட்டர் எழுதிடுவார், அவர் உயரத்துக்கு மன்னிப்பு கடிதம் எழுதிடுவார். அப்படியான ஒரு ஆள் தான் அவர். அப்படி அதிமுக வம்பை கொடுத்து வாங்கி கட்டினாரு. அப்புறம் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போய் திமுக இது விசிகாவில் வம்பை கொடுத்து வாங்கினாரு. இவ்வளோ நாள் ஆன்லைனில் தான் ரஜினி ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சமாவது கூறு வேணாம், நமக்கு எந்த ஓட்டும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, அட்லீஸ்ட் ரசிகர்கள் தமிழ் சினிமாவில் இருக்கிற ரசிகர்களுடைய ஓட்டாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ரஜினி ஃபேன்ஸோட ஓட்டை வாங்கலாம்ல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.